தாடகையின் கோர வருகையும் ஆண்டமே நடுங்கும் அவள் நடையின் பீதியும். வணக்கம் நண்பர்களே. கடந்த பாடல்ல விஸ்வாமித்திர முனிவர் ராமனையும் லட்சுமணனையும் கூட்டிட்டு போய் அந்த தாடகை வசிக்கும் இடத்தை சுட்டி காட்டப் போனார் இல்லையா? அதோ அந்த மலைக்குள்ளதான் அந்த பயங்கரமான தாடகை இருக்கா அப்படின்னு சொல்றதுக்குள்ளேயே ஒரு கருமையான மலை எப்படி நெருப்போட எழுந்து வருமோ அப்படி ஒரு பிரம்மாண்டமான உருவத்துல அந்த தாடகை திடீர்னு ராமன் முன்னாடி வந்து நின்னதா கம்பர் அற்புதம் பட வரைஞ்சார். இப்போ அப்படி வந்த அந்த அரக்கியோட தோற்றம் எப்படி இருந்தது, அவளோட நடை எப்படி இருந்தது, அது என்னென்ன தாக்கத்தை எல்லாம் ஏற்படுத்துச்சுன்னு கம்பர் மிக மிக நுணுக்கமா அதே சமயத்துல நம்மை நடுங்க வைக்கிற மாதிரி வர்ணிக்கிறார். வாங்க அந்த காட்சிக்குள்ள போலாம். சிலம்புகள் சிலம்பிடை செரித்த கழலோடும் நிலம் புக மிதித்தனள் நெளித்த குழி வேலைச்சலம் புக அனல் தருகண் அந்தகனும் அஞ்சிப் பிலம் புக நிலக்கிரிகள் பின்தொடர வந்தாள். ஆஹா, கம்பர் வார்த்தைகளால ஒரு பிரம்மாண்டமான பயங்கரமான காட்சியை நம் கண் முன்னாடி நிறுத்தறார் பாருங்க. முதல்ல அந்த கோர அரக்கி எப்படி நடந்து வந்தாளாம்? சிலம்புகள் சிலம்பிடை செரித்த கழலோடும். அடையப்பா, அவளோட கால்கள்ல, அதாவது கழல்னா இங்க பாதங்கள்னு அர்த்தம், அந்த பாதங்கள்ல சிலம்புகள் இருக்கு. இங்க சிலம்புன்னா நம்ம காலனி சிலம்புகள் இல்ல, கம்பர் சொல்றது மலைகளை. பல சிலம்புகள்னா பல மலைகள்னு அர்த்தம். அந்த மலைகள் எல்லாம் தன்னோட காற்சிலம்புகளுக்குள்ளேயே தன்னோட கால்களுக்குள்ளேயே செருகிக் கொண்டது போல இருக்குதாம் அவளோட கால். அதாவது அவளோட காற்சிலம்புகளே பல மலைகளை உடைச்சு அதுக்குள்ள பதிய வச்சு செதுக்கினது போல அத்தனை பெரியதா, அத்தனை பிரம்மாண்டமா, அத்தனை கனமா இருக்குதுன்னு கம்பர் சொல்றாரு. இல்லைன்னா அவளோட கால்கள் அத்தனை பெரியதாகவும் வலிமையானதாகவும் இருக்குது. ஒரு மலைகளை கூட தன்னோட காலடியில அடக்கிக்கூடிய வல்லமை கொண்டதா இருக்குதுன்னு கூட சொல்லலாம். அவளோட உடல் அத்தனை பெரியது, அத்தனை எடை கொண்டதுன்னு கம்பன் இப்படி நமக்கு உணர்த்துறாரு. அப்படி பிரம்மாண்டமான கால்களோட அவள் நடந்து வர்றான். அந்த பெருத்த கால்களை எடுத்து தரையில தடால்னு வைக்கும்போது என்ன நடக்குது தெரியுமா? நிலம் புக மிதித்தனள் நெளித்த குழி வேலைச்சலம் புக. அவள் தனது பெரிய கால்களால் தரையில் அப்படி மிதித்தாளாம். எப்படி? நிலம் புக மிதித்தனள், பூமி உள்ளே புகுந்து போகுமளவுக்கு, பூமி பாதாளத்துக்கு போகுமளவுக்கு ஆழமா வலுவா மிதிச்சு வர்றாளாம். எப்பேற்பட்ட எடை, எப்பேற்பட்ட பலம் அவளுக்குன்னு பாருங்க. அப்படி அவள் மிதிச்சதால பூமி குழிஞ்சு போச்சு. அந்த குழி எப்படிப்பட்ட குழி தெரியுமா? நெளித்த குழி வேலைச்சலம் புக. அந்த பெரிய குழியில என்ன ஆச்சுன்னா, வேலைச்சலம்னா கடல் நீர், அந்த கடல் நீரே உள்ளே புகும்படி, கடலே உள்ளே புகுந்து போகும் அளவுக்கு பெரிய குழி பூமி நெளிஞ்சு உருவாகிடுச்சாம். அதாவது அவள் மிதித்த குழி கடல் நீர் புகும் அளவுக்கு ஆழமா பிரம்மாண்டமா இருந்ததுன்னு கம்பர் நமக்கு காட்சியா காட்டுறாரு. அடேயப்பா, அவளோட ஒவ்வொரு அடியும் ஒரு நிலநடுக்கத்தை, ஒரு கடற்பெருக்கத்தை உருவாக்குது. இப்படி ஒரு அரக்கி நடந்து வந்தா யார்தான் பயப்பட மாட்டாங்க? அனல் தருகண் அந்தகனும் அஞ்சி பிலம் புக. அவளோட வருகையை பார்த்தா யார் பயப்படுவா? அந்தகன் யாரு? யமன், மரணதேவன். அவன் கண்கள் எப்படி இருக்கும்? அனல் தருகன் நெருப்பு போல, அனல் போல கொடூரமா பயங்கரமா இருக்கும். அவன் யாருக்கும் அஞ்ச மாட்டான். அவன் வந்துட்டா எல்லாரும் பயப்படுவாங்க. ஆனா அப்படிப்பட்ட அஞ்சா நெஞ்சன், பயமில்லாத கண்களை உடைய அந்த யமனே அஞ்சி பிலம் புக இவளோட கோர உருவத்தை பார்த்து பயந்து நடுநடுங்கி ஒரு குகைக்குள்ளே போய் ஒளிஞ்சுகிட்டானாம். சாமானியப்பட்ட அரக்கி இல்லை இவள். மரணத்தையே ஆளும் யமனையே ஓட ஓட விரட்டுற சக்தி கொண்ட அரக்கி இவள். என்ன ஒரு அதிர்ச்சியூட்டும் வர்ணனை! இப்படி ஒரு விபரீதமான பயங்கரமான அரக்கி எப்படி வந்தாளாம்? நிலக்கிரிகள் பின்தொடர வந்தாள். பூமியில் இருக்கிற பெரிய பெரிய கிரிகள்னா மலைகள். அந்த மலைகள் எல்லாம் இவளுக்கு பின்னாடியே துணையா, பாதுகாவலா நடந்து வர்ற மாதிரி வந்தாளாம். இவளோட உடலே ஒரு மலை போல இருக்கிறதால அவ நடந்து வர்றப்போ அவளுக்கு பின்னாடி இருக்கிற மலைகள் கூட இவளோட நிழல்ல இவளுக்கு பின்னாடி நடந்து வர்ற மாதிரி ஒரு பிரமை ஏற்படுதாம். கம்பர் எவ்வளவு கற்பனையோட ஒரு அரக்கியோட பயங்கரமான உருவத்தையும் அவளோட நடையோட சக்தியையும் அதன் விளைவுகளையும் ஒரு சேர நமக்கு உணர்த்துறார் பாருங்க.
ஒவ்வொரு அடியும் மரணத்தை விதைக்கிற மாதிரி பூமி அதிர, யமன் நடுங்க, மலைகள் பின்தொடர அந்த தாடகை ராமனையும் லட்சுமணனையும் நோக்கி பயங்கரமா வந்துகிட்டு இருக்கா. அடுத்து வர்ற பாடல்ல அந்த அரக்கியோட முகத்தையும் அவளோட கண்கள் எப்படி இருக்குதுன்னு கம்பர் இன்னும் பயங்கரமா வர்ணிக்கிறார். கேட்கவே ரொம்ப பயமா இருக்குமே. வாங்க அடுத்த பாடலுக்கு போகலாம்.